அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். டிப்ளமோ டு டைரக்ட் செகண்ட் இயர் இன்ஜினியரிங். இந்த வீடியோல லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 பத்தி டீடைல்டா பேச போறோம். என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவாங்க, என்ன பெர்சன்டேஜ் இருந்தா தலை சிறந்த கல்லூரியில சீட் கிடைக்கும், என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஸ்விட்ச் ஓவர் நம்ம பண்ண முடியும், அது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கவுன்சிலிங் எப்ப ஆரம்பிப்பாங்க, இது எல்லாத்தையும் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் சப்போர்ட் தேவைப்படுது, கெரியர் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் சென்னை எந்த காலேஜ்ல உங்களுக்கு லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம எல்லா சப்போர்ட்டும் எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கறதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டிப்ளமோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல லேட்டரல் என்ட்ரிக்கு தனியா பிளேலிஸ்ட் ஓபன் பண்ணி கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப் டு டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா 30,000க்கும் மேற்பட்ட லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் சீட்ஸ் வருஷம் வருஷம் ஓபன் ஆகுது. ஆனா அப்ளை பண்ற மாணவரோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 12,000 தாண்டதே கிடையாது. இந்த வருஷமும் அதிகமான மாணவர்கள் அப்ளை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 10th முடிச்சு 11th and 12th அதிகமான கட் ஆஃப் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைக்கும். ஆனா 3 வருஷம் டிப்ளமோ படிக்கும் போது பெர்சன்டேஜ் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 80% மேல எடுத்தாலே டாப் காலேஜ்ல கூட உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த டொனேஷன்ஸ் அமௌண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வீடியோல லேட்டரல் என்ட்ரி மேனேஜ்மெண்ட் கோட்டா பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதை பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. லேட்டரல் என்ட்ரிக்கு எப்போ போய் பார்க்கணும், டொனேஷன்ஸ் கட்டணுமான்னு கேக்குறீங்க. அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்? அதாவது டிப்ளமோ முடிச்ச மாணவர்கள் மட்டும்தான் இதை அட்டன் பண்ண முடியும். அதே சமயம் நீங்க பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கனாலும் கூட நீங்க டைரக்டா செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும். பேச்சுலர்ஸ்ல நீங்க பிஎஸ்சி கோர்ஸ் எது பண்ணியிருந்தாலுமே அதுல மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா யூ கேன் ஏபிள் டு அப்ளை ஃபார் இன்ஜினியரிங். 10th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், பேச்சுலர்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கோர்சஸ், மேக்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டா செகண்ட் இயர் இன்ஜினியர் நீங்களும் போகலாம். அதே மாதிரி 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ பண்ணிட்டு டைரக்ட் செகண்ட் இயர் போகலாம். 12th முடிச்சுட்டு 2 வருஷம் டிப்ளமோ படிச்சோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே டைரக்ட் செகண்ட் இயர் போகலாம். 30,000க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் சீட் 400க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கு. ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸுக்கு 60 இன்டேக் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கு வச்சிருந்தா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10 சீட்ஸ் ஓபன் பண்ணுவாங்க கவுன்சிலிங்காக. அதே மாதிரி 120 சீட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா ஒரு 20 சீட்ஸ் கவுன்சிலிங்காக டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓபன் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 60 பேர் இன்டேக் ஓபன் பண்ணி வெறும் 40 பேர் தான் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற கண்டிஷன் இருந்ததுன்னா 20 சீட்ஸ் ஃபில் ஆகாம இருக்கு பாத்தீங்களா, அந்த 20 சீட்ஸும் அடிஷனலா டிப்ளமாக்குன்னு ஓபன் பண்ண ஒரு 10 சீட்டும் சேர்த்து 30 சீட் செகண்ட் இயர் கவுன்சிலிங்க்கு ஓபன் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம். அதே தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். 60-40 அப்படிங்கிற ப்ரொசீஜர். 60% கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க்கு TNLEA மூலியமா ஃபில் பண்ணுவாங்க. 40% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா ஃபில் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு போனா ஒரு காலேஜ்ல செட்டின் அமௌண்ட் கட்டினாதான் மேனேஜ்மெண்ட் கோட்டா தருவாங்க. ஆனா டிப்ளமோல நிறைய காலேஜ்ல அந்த டொனேஷன் அப்படிங்கிறதே கிடையாது. சொல்ல போனா தமிழ்நாட்டில் மொத்தமா 20 காலேஜ் 25 காலேஜ்ல டொனேஷனே வாங்குறாங்க ஃபார் லேட்டரல் என்ட்ரி. மற்ற கல்லூரிகள்லாம் வாங்குறதே கிடையாது. 420க்கும் மேற்பட்ட காலேஜ்ல 20 காலேஜ்ல தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு டொனேஷன்ஸ். அப்ப யோசிச்சு பாருங்க, ஃபுல் ஃபீஸ் பே பண்ணாலே சீட் கொடுத்துருவாங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா அதிகமான மாணவர்கள் ரீசன்ட் டைம்ல இந்த டிப்ளமோவை சூஸ் பண்றது கிடையாது. ஸோ உங்க குழந்தைங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்கன்னா 10th முடிச்சதுக்கு அப்புறம் டிப்ளமோ சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போகும்போது இந்த டாப் காலேஜோட மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்ங்கிறது டொனேஷன்லாம் வாங்கலாம். அதே சமயம் 80%க்கு மேல அவங்க எடுத்துட்டாலே டாப் மோஸ்ட் சொல்ல போனா டாப் 50 காலேஜ்க்குள்ள அவங்க ஈஸியா கவுன்சிலிங் மூலியமாவே போக முடியும். கவர்மெண்ட் ஃபீஸ்க்கே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை ஆகும், PMSS ஸ்காலர்ஷிப் அப்ளை ஆகும், கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் எல்லாமே அப்ளை ஆகும், வேற பிரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே நீங்க வாங்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிப்ளமோ மூலமா இன்ஜினியரிங் ஜாயின் பண்றது ஒரு அட்வான்டேஜ் தான். சரிங்களா? அதுக்கு அடுத்த கட்டமா இந்த கவுன்சிலிங் எப்போ ப்ரோ ஆரம்பிக்கும்? நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. கவுன்சிலிங் உங்களுக்கு மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாசத்துல நடக்குங்க. கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங் யாருமே எங்கேயுமே போக தேவையில்லை. இந்த கவுன்சிலிங்க வெப்சைட் மூலமாவே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் இதுதான். அதாவது இந்த லிங்க் இன்னும் அப்டேட் பண்ணல, பழைய லிங்க் அப்படியே இருக்கு. சரிங்களா? இந்த லிங்க் அப்டேட் பண்ணதும் நம்ம சேனல்ல வீடியோ வரும். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மே மாசம்னா இன்னொரு 4 to 5 மாசம் டைம் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களோட 5th செமஸ்டரை நோக்கி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் 5th செமஸ்டர் எழுத போவீங்க. 5th செமஸ்டர் அண்ட் 6th செமஸ்டர் எல்லாத்தையுமே நல்லா பண்ணுங்க. ஓவரால் பெர்சன்டேஜ் வச்சுதான் உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகும். 95%க்கு மேல எடுத்துட்டீங்கன்னா டாப் 10 காலேஜ்ல ஈஸியா சீட் வாங்கிடலாம்.
90% மேல எடுத்துட்டீங்கன்னா கூட இந்த டாப் 10 காலேஜ்ல EEE வரைக்கும் கூட உங்களுக்கு கிடைக்கும். மெக்கானிக்கல் சிவில் எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். சரிங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை விட டிப்ளமோ முடிச்சு செகண்ட் இயர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ற வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸா 70,000 வாங்கினா டிப்ளமோ முடிச்சு செகண்ட் இயர் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 55,000 60,000 தான் வாங்குறாங்க. சோ ஃபீஸ் வைஸும் உங்களுக்கு நிறைய கல்லூரியில ஃபீஸ் கம்மியா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல மாணவர்களோட மிக முக்கியமான கேள்வி, டிபார்ட்மெண்ட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணி எடுக்கலாமா? எஸ், இந்த விஷயத்த ரீசெண்டா ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஓகே பண்றாங்க. இது எதனால ஓகே பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி நீங்க 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் போறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல சொல்லி தரது எல்லாமே பேசிக்ஸா தான் இருக்கும். அந்த பேசிக்ஸ் வந்து உங்களோட கோர் டிபார்ட்மெண்ட் பத்தின எந்த ஒரு விஷயங்களும் நீங்க அதிகமா படிக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றீங்க இன்ஜினியரிங்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க. செகண்ட் இயர்ல இருந்து தான் இந்த ப்ரோக்ராமிங்குள்ள டெப்தா போவாங்க. இதே தான் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செகண்ட் இயர்ல இருந்து தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது டிப்ளமோ முடிச்சுட்டு ஆல்ரெடி டிப்ளமோல மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு பையன் கம்ப்யூட்டர் படிக்கணும்னு விருப்பப்படுறான்னா அவனை ஏன் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது? அவன் எப்படி செகண்ட் இயர் வரும்போது தான் அவனுக்கு அந்த மெயினான சப்ஜெக்டே சொல்லி கொடுக்கப்படும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவனால பிக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை ஓபன் பண்றாங்க. அதாவது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மெக்கானிக்கல் டிப்ளமோல முடிச்சிருந்தா நீ இன்ஜினியரிங்லயும் மெக்கானிக்கல் தான் படிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. சிவில் டிபார்ட்மெண்ட் நீங்க வந்து டிப்ளமோல படிச்சிருந்தா நீங்க இன்ஜினியரிங்லயும் சிவில் தான் படிக்கணுங்கிற கட்டாயம் இருந்தது. EEE நீங்க முடிச்சிருந்தீங்க டிப்ளமோனா நீங்க EEE தான் வந்து இன்ஜினியரிங்ல படிக்கணும். ஆனா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு பேரியரை தூக்குனனால EEE முடிச்ச குழந்தைங்களும் அவங்களுக்கு வந்து டைரக்ட் செகண்ட் இயர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படிக்க முடியுது. செகண்ட் இயர்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்க முடியுது. EEE முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் இயர்ல மெக்கானிக்கல் எடுத்து படிக்க முடியுது. எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வேணா நீங்க மாத்தி எடுத்து படிச்சுக்கலாம். இது உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ல பாதிப்பை கொடுக்காது. கஷ்டமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டமா இருக்காது. ஏன்னா அவங்க செகண்ட் இயர்ல தான் சப்ஜெக்டே படிக்க போறாங்க. ஸோ இங்க வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, எந்த மாதிரியான காலேஜஸ் வந்து இதுல டாப் மோஸ்ட்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் பிஎஸ்ஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் 100 out of 100% வச்சிருக்க மாணவர்கள் எடுத்திருக்காங்க. அதுதான் டாப் மோஸ்ட் காலேஜா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா ஜிசிடி கோயம்புத்தூர் அதிக மாணவர்கள் 99.2% இருந்து ஆரம்பிச்சு 99.17% வரைக்கும் க்ளோஸா இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசி கம்யூனிட்டி மட்டுமே. ஜிசிடி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து அதிகமான மாணவர்கள் டாப் மோஸ்ட் பெர்சன்டேஜ்ல இருக்கவங்க எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா இந்த கல்லூரியோட ஃபீஸ். டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி வரும் குழந்தைகள் நிறைய பேர் வந்து இந்த ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால ஜிசிடிக்கு அதிகமான வரவேற்பு, பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும், காலேஜும் சூப்பரா இருக்குங்கிறதுனால அதிகமான வரவேற்பு. அதுக்கு அடுத்த கட்டமா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜி கேம்பஸ்ல 2 இயர்ஸ் முன்னாடி 2022 வருஷம் தான் வந்து லேட்டரல் என்ட்ரியை ஓபன் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க லேட்டரல் என்ட்ரி கிடையாது. சிஜி, எம்ஐடி அண்ட் ஏசி டெக்ல இந்த 3 காலேஜ்லயுமே 2022 தான் கவுன்சிலிங்க்கு ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க ஃபில் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஒவ்வொரு காலேஜ்லயும் என்னென்ன பெர்சன்டேஜ் இருந்தா நமக்கு சீட் கிடைக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் டீடைல் அனாலிசிஸ் வீடியோ நம்ம சேனல்ல வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா தான் அதை பார்க்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. சரிங்களா? கைஸ் ஃபைன். இப்போ இந்த லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான ஒரு ஓவர் வியூ வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். முன்னாடியே சொல்லியிருந்தோம், அட்மிஷன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க இப்பவே காலேஜ்ல அப்ளிகேஷன் போட்டோம்னா தான் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காலேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ்ல 10 சீட் தான் இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னா நீங்க இப்ப போனாதான் கிடைக்கும். ஒரு சில காலேஜ்ல டொனேஷன்ஸ் வாங்குறாங்க. நீங்க எந்த ஒரு கல்லூரிகள் டொனேஷன்ஸ் கட்டி போகணும்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த காலேஜ்க்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே எப்போ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க கேட்கிற காலேஜ் கட்டாயமா சொல்றேன் பெரிய காலேஜா இருக்கும். பெரிய காலேஜ்ல நீங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டுக்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.